அதாவது நம்ம உலகத்தில் வந்து நம்மளை படைத்த வந்து பிரம்மா, 5 தலை உள்ள பிரம்மா. ஏஸ் கான் லாங்லே 1 ஹெட் டேஸ். பிரம்மாவுக்கு வந்து 5 தலை. அந்த பிரம்மாவுக்கு 5 தலை. பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. சுவிஸில் தான் மேற்க பார்த்து ஒரு கோயில் இருக்கான். பிரம்மா வந்து நம்மளை படைத்தார். நான் இப்போ 15 படைத்தாருன்னா எல்லாத்தையும் படைத்தவர் பிரம்மா தான். ஆதான் ஏவாள் காலத்தில் வந்து ஆதானை படைத்து இடுப்பில் களிமண்லேருந்து படைத்தார் ஆதான கடவுள். அதுதான் மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய், மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய், மரணத்தின் பின்னால் நடப்பது என்ன என்பதை அறியாயோ. ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மறிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் பெற்றால் இன்று மரணத்தை வென்றிடுவாய், நித்திய ஜீவனை பெற்று நல் முகூர்த்தத்தில் என்றென்று. எங்கள் காலேஜில் 82ல் பிஎஸ்சி சாரட்டக்கரில் எங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்தது. டீச்சர் இருக்காங்களோ இல்லை, அவங்க கொடுத்த படிப்பு என் தலையில் இருக்குது. ஹெட்ஸ் ஆஃப். அவங்க சொல்லிக் கொடுத்த பாட்டை எங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்தது சாரட்டக்கரை பிஎஸ்சி படிக்கல. ரொம்ப நன்றி. அதை தான் பறக்காமல் அப்படி படித்து ஞாபகம் வைக்கணும், அதுதான் நல்லது. பிரம்மா வந்து நம்மளை படைத்தார். அவருக்கு வந்து 5 தலை உண்டு. அதை வந்து இப்போ அவர் வந்து கலையரசி 63 கலைகள் கலைமகளை படைத்தார். கலைமகள்னா சரஸ்வதி. பார்த்து இந்த மன்மத லீலை வந்து மன்மதன் வந்து மன்மத லீலையை விடுவாள். அப்போ வந்து பிரம்மா வந்து ஒரு கண்ணால் தப்பான கண்ணோட்டத்தில் சரஸ்வதியை பார்ப்பார். அதனால தான் இன்றைக்கி அப்பையும் கூட பிள்ளையை தப்பாக பார்க்க. அவர் பிரம்மா செய்த தப்பை செய்தான். அதனால தான் ஒரு தலையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. இன்னொரு கதையை உண்டு, யூடியூப்பில் பாருங்கள். அது மறந்துட்டு தெரியாமல் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு தலையை வெட்டிடுவாங்க. நான் 4 சைடில் ஈஸ்ட் வெஸ்ட்டு, நான் சைடு இந்தியா இஸ் த பெஸ்ட்டு கணக்காக. கிழக்கு மேற்கு வடக்கத்துக்கு போல் 4 திசையும் பார்க்க நம்ம நான்முகன்னு சொல்லுவாங்க. 4 சைடில் முகம் இருக்கிறதுனால நான்முகம். 4 சைடு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சைடு ஈஸ் ஹேவிங் த ஹெடு டுகர் 4. நம்மள 4 முகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்தோம், யார் செய்தோம், தெரிஞ்சு செய்தாமல் தெரியாமல் செய்தான்னு 4 முகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு பிரம்மா. பிரம்மா கோயில். ஆனால் சிவசைலத்தில் மேற்க பார்த்து ஒரு கோயில் இருக்குது. அந்த காரணம் தான் மன்மத லீலை கொடுக்க போயில அப்படி தப்பாக பார்க்கக்கூடாதுல்ல. அதுக்கு சரஸ்வதி அவர் படைத்தார், நம்மளை படைத்தார் பிரம்மான்னு சொல்லுவாங்க. இந்தியில் புத்தாரக்காரன் புத்தார் படைத்தான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ ஏசப்பா படைத்தாரு பாரு. அப்புறம் வந்து அப்புறம் கலகத்தை வந்து நாரதர் உண்டாக்குற நன்மையில் முடியும். அப்புறம் வந்து முருகர் 2 பொண்டாட்டி, ஒரு லைக்கு கொண்டு லவ் கொண்டு. லைக்குக்கு தெய்வானை வச்சு லவ் பண்ணி வள்ளியை குறத்தி வள்ளியை கட்டினார். தெரியும். விநாயகர் வந்து வினை தீர்க்கும் விநாயகர். வினை தீர்க்கும் பெருமாளே விக்னேஸ்வரான்னு சொல்லுவான். தீர்க்கும் விதனை என் ஜனநாயக ஜெய கஜானன கணநாதா 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 ஜெய கஜானன கணநாதா மங்களமூர்த்தி லம்போதரா பிதாய ராமா பிதாம்பரா கணநாதா கணநாதா ஜெயப்பா. தலையில் முக்காடு போட்டு கிறிஸ்டின் பாட்டு படிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இந்து பாட்டும் படிக்கலாம். எல்லா மதமும் நல்லது தான் சொல்லுது. கொலைப்படாத, களவு செய்தா, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, அம்மா அப்பா பணி, அக்கா தங்கச்சி உதவு, கொலை செய்தோ, பொய் சாடிச்சு சொல்லாது. இது ஏசப்பா 10 கட்டளை சொன்னால் அதை போல தான் சொல்லுது. எந்த மதம்னாலும் நமக்கு பிடிச்சா வைக்கலாம். இந்து, கிறிஸ்டினும், முஸ்லீமு. என்றைக்கு இந்த மதம் ஒழிது, என்றைக்கு இந்த ஜாதி ஒழிது, அன்றைக்கி தான் உலகமே உருப்படும். சண்டை சச்சரவு இருக்கா. நீ இந்த ஜாதி, நீ ஜாதி. ஒரு ஹோட்டலுக்கு போகிற எல்லா ஜாதியும் தான் இருக்குது. ஒரு கடைக்கு போகிற எல்லா ஜாதியும் தான் இருக்குது. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வர எல்லா ஜாதியும். ஆனால் இந்த ஸ்கூல்லையும் எதுக்கு ஸ்கூலு வேலைக்கு, இந்த ஸ்கூலில் வேலை கல்யாணத்தில் இந்த 3ஐயும் ஒழிச்சிட்டா நல்லது. ஒரு ஜாதியில் இன்னொரு ஜாதியாக கல்யாணம் முடிச்சு அவனை விட்டு குத்து லவ் பண்ணி முடிச்சுக்கிட்டான்னா முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஜாதியை விட்டு கட்டினா. அதுக்காக உண்மையாக லவ் பண்ணால் ட்ரூ நாள் கண்ணாடி போய் டிஸ்டர்ப். உண்மையான லவ் வந்து காதல் அழிஞ்சாலும் காதலர்கள் அழிஞ்சாலும் காதல் அழியாது. உண்மையாக நான் அவனை கட்டலாம் செத்துருவேன். அவன் பாட்டில் கட்டிட்டு போகிறான். இல்லைன்னா வந்துட்டு அடித்து பிடிச்சி அடிக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜாங்க. அவன் எந்த ஜாதின்னு விட்டு தான், இவன் எந்த ஜாதி விட்டு தான். உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் பாருங்கள். என்றைக்கு ஸ்கூல்லையும், என்றைக்கு வேலை பார்க்க இடத்துலையும், என்றைக்கு கோயில், சில கோயிலில் பிராமின் கோயிலில் வந்து கீழ் ஜாதியை போட முடியாது. அதுக்கு காரணம் வந்து முன்னால் வந்து காரணம் உழவர் வேலை பார்த்துட்டு வந்து நேராக போவாங்க, குளிக்காமல் போவாங்க. கோயிலுக்கு குளிக்காமல் போகக்கூடாது. ஏசுக்கார் ஒர்க்கிங் இன் அ வில்லேஜ் இஸ் டு கோ டைரக்டட் டு த டெம்பிள் வித்வுட் டேக்கிங் பட் தட் இஸ் த ரீசன்ட் இன் அலோ இன்சைடு த டெம்பிள் ஐ ஹவ் சீன் இட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ. அதாவது நம்ம விவசாயம் பார்த்துட்டு நேராக கோயிலுக்கு போவாங்க. அப்போ அங்கே போய் குளிக்காமல் போவாங்க. அதுக்கு தான் உள்ள விடாமல் போனாங்க. அதுதான் இப்போ அந்த அவங்க முன்னோர்கள் செய்த பாவம். தோஸ் காரிக்கான பேரண்ட்ஸ் டு த ஒர்க் இட் வில் பி அஃபெக்டட் த ஜென்ரேஷன்.
முன்காலத்தில் பிராமின் வந்து கோயிலுக்கு போட முடியாது தான் காரணம். அது வந்து விவசாயம் பார்த்துட்டு நேரம் வராமல் குளிக்காமல் வீட்டுக்கு போய்ட்டு குளிக்காமல் வருவாங்க. அதனால தான் அவங்கள கோயிலுக்கு போட மாட்டாங்க. இப்போ பிராமினே இல்லை, அந்த கடையும் இருக்குது தென்காசி மாவட்டத்தில். அப்புறம் பூரா பிராமினும் 80 மார்க் எடுத்த வேலையில் இப்போ வந்து மும்பையில் போய் தான் இருக்காங்க. பாவம் தான். அந்த ஜாதிங்கிற ஒழியணும். நாடா நாங்கள் ஜானாத்தி நாடா இருக்கா 60 மார்க்கு. இப்போ கீழ் ஜாதி பள்ளம் வரையும் சொன்னால் உள்ள தூக்கி வச்சுருவாங்க. அந்த ஜாதியை சொல்லக்கூடாது. இப்போ அவங்களுக்கு 40 மார்க்குனா வேலை. இந்த ஜாதியை ஒழிக்கணும். அவன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க இந்த நீட் எக்ஸாமே ஒழிக்கணும். அதுக்கு ஒரு வீடியோ போடுதேன். இன்றைக்கி இந்த ஜாதி ஒழிது. எங்கெல்லாம் ஜாதி, எல்லா இடத்துலையும் ஜாதி இல்லை. இப்போ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஒரு கடை, ஹோட்டலு, எல்லாத்துலேயும் எங்கே ஜாதி இருக்குது எல்லா ஜாதிக்காரன் தான் சாப்பிட வைக்க. அவன் சாப்பிட்ட இடத்துல நான் உட்காந்து சாப்பிட முடியாதுன்னா ஹோட்டலில் சோறே கிடைக்காது. ஒன்றும் இருக்க வேண்டியது. கடையில் போய் அந்த ஜாதிக்காரங்க மீச்சா நாமதிக்கன்னு போக முடியாது. எல்லா கடையில் எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. என்ன மயத்துக்கு இந்த ஸ்கூலில் கொண்டு ஜாதியை வச்சுருக்கான்னு அப்பன் பேரனை என்ன ஜாதி, நாடாரு, காமராஜ் நாடாரு, தேவமாரு, தேவேந்திர குலம், அது எதுக்க வைக்காங்க? இந்த ஜாதியை ஒழிங்க. என்றைக்கு இந்த கல்யாணத்தில், இந்த ஸ்கூலில், வேலைக்கு, இந்த 3லேயும் ஜாதி ஒழிஞ்சிட்டா எல்லாம் ஒழிஞ்சிரும். ஜாதியை ஒழிங்கன்னு ஸ்கூலில் சாதி சர்டிஃபிகேட் கேட்காங்க, வேலைக்கு சாதி சர்டிஃபிகேட்டு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சாதி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஒழிஞ்சால் தான் இந்த உலகத்தில் ஜாதி ஒழியும். ஒருத்தர் ஏதோ பிடிச்சி வேறு ஜாதியை கட்டினா உடனே அடி மிதி அவனை கொல்லு. இதை ஒழிக்கணும், அதுதான் நல்லது. இது வந்து இப்போ இந்த முருகரே பாரு, தெய்வானி அவன் அம்மா அப்பா கட்டி வச்சாங்க, லைக் பண்ணி வள்ளியை லவ் பண்ணி கீழ் ஜாதியை தான் கட்டினார். முருகர் வந்து மேல் ஜாதி மேலே தான் சொர்க்கலோகம் இருக்குது, சொர்க்கத்தில் வேறு அவரே கீழ் ஜாதியை கட்டினார் வள்ளியை. அதே போல் தான் இப்போ எல்லாரும் முருகரை கும்பிடுதவன் பூரா 2 முருகன் பேர் உள்ளவன் பூரா அதை போல் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். 2 பெரும்பாலும் 2 பொண்டாட்டி கட்டுவான். லைக்கு ஒன்று, லவ்னு ஒன்று, பாசத்தில் ஒன்று, பியாருக்கு காதல்னு ஒன்று. அதான் அம்மா அப்பா தெரிஞ்ச பிடிச்சவங்களே முடிச்சு வைக்கணும். அதுதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நாரதர் கலங்கம் பண்ணி நன்மையில் முடியும். அப்புறம் விநாயகர் வினையை தீர்க்கும் பெருமாளை வினையை தீர்ப்பார். அப்புறம் நமக்கு எல்லா வெள்ள சரஸ்வதி 63 கலைகளுடன் எனக்கு உயர்ந்த படிப்பை கொடுத்தாரு. எம்எஸ்சி மேக்ஸு, பிஎட், எம்எட், எம்ஃபில் 4 மொழியை கற்றுக் கொடுத்தாரு. மிக எங்கள் சரஸ்வதிக்கு ஒரு நமஸ்கார். எங்கள் டீச்சர்ஸை பாதி டீச்சர் மேலே செத்து போயிட்டாங்க, அவங்க ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்த பிச்சை, அதுக்கு ஒரு நமஸ்கார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. மேலே ஆத்மா வந்து என் பிள்ளையை படிக்க வைக்கணும், 3 லட்சம் கொடுத்து இன்றைக்கி 3 லட்சம். எங்கள் அப்பா என் தம்பி இறந்துட்டா, எங்கள் சொந்தக்காரங்க பாசம்னாங்க, அவங்களுக்கு ஒரு நமஸ்கார். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்க போய் தான் நான் அவங்க முன்னால் டீச் பண்ணுதேன். இதே போல் வந்து 62 கலையை கொடுத்தேன். எனக்கு சரஸ்வதி பாட்டு எல்லா திறமையும் கொடுத்தேன். எனக்கு சரஸ்வதிக்கு நமஸ்கார் 100 சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அப்புறம் நமக்கு வந்து பைசா வேணும்னா ஆதிலட்சுமி, அன்னலட்சுமி, விஜயலட்சுமி. ஆதிலட்சுமினா நம்ம தொடக்கத்தை கொடுக்கும். அன்னலட்சுமிக்கு சோறு இல்லைன்னா அன்னலட்சுமிகிட்ட சாப்பாடு கிடைக்கும். விஜயலட்சுமி ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் பைசா இல்லை, விஜயலட்சுமிகிட்ட கிழங்க. விஜயம்னா பயணம். அப்புறம் அதிர்ஷ்டம் இல்லை, என்ன அதிர்ஷ்டம் இல்லை, படிச்சுட்டு வேலை இல்லை, யூடியூப்பில் 5 பைசா வருமானம் இல்லை, எங்கள் அப்பா தான் எனக்கு 20,000 பிச்சை போடுது. அப்புறம் அதிர்ஷ்டலட்சுமி இந்த யூடியூப்பை கண்ணை திறந்து மாதம் எல்லாருக்கும் 4 லட்சம் வருதான். என் வீடியோக்கெல்லாம் 20 பேர் வீடியோவை கொடுத்து போடுது. ஒவ்வொருத்தனுக்கும் 4 லட்சம் கிடைக்கும். அப்போ 20 பேருக்கு 80 லட்சம். அதில் 100க்கு 60% யூடியூப்பு, மீதி 40%, 100க்கு 60 ரூபா யூடியூப் போதும். 160 days கோஸ் டு யூடியூப், 40 கோஸ். ஏன்னா செத்தாலும் 1 ரூபா கேட்க எனக்கு யூடியூப் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதிர்ஷ்டம் துரதிஷ்டப்போ அதிர்ஷ்டலட்சுமிகிட்ட கேட்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதிர்ஷ்டலட்சுமி பைசா கொடுன்னு. சாவுக்கு முன்னால் 1 ரூபா கொடுக்கணும்னு பார்க்கணும். அன்னலட்சுமி, அப்போ அதிர்ஷ்டலட்சுமி, விஜயலட்சுமி, அப்புறம் தனலட்சுமி. சோறு இல்லைன்னா தனலட்சுமி இருக்கணும். தனம்னா தானியம், தனம்னா தனம் கொடுக்குறது, அன்னதானம் கொடுக்குறது. சாப்பாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில் காட்சியில் யூடியூப் எடுக்க போய் சாப்பாடு கிடைக்கும். அந்த நிலமை தான் இப்போ இருக்குது. வீடை கட்டி போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் அன்னலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து அன்னலட்சுமி, அப்புறம் வந்து தானியலட்சுமியை கும்பிட்டா நமக்கு தானம் முறம் கிடைக்கும், தானியம் முறம் கிடைக்கும். 9 நவதானியம் எல்லாம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு சாமியும் ஒன்று ஒன்று கும்பிட்டா, அதிர்ஷ்டலட்சுமி எல்லாம் கும்பிட்டா எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அதே போல் காளியுமே வச்சோன்னா நமக்கு தீங்கு செய்வதெல்லாம் நொறுக்கிடுவோம். காளி சார் வணக்கம், காப்பி குடிக்கிங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி. காளியம்மா கும்பிடணும். அப்புறம் வடக்கு வச்செலியை வடக்கு பார்த்து இருக்கா, தெற்கு முகம் பார்த்து வடக்கு வச்செலியை கும்பிட்டா நம்ம முகத்தை பார்த்து நம்ம கஷ்டத்தை தீர்ப்பா. மாரியாத்தா, மாரினா மழை 500 மாரியை கொடுக்க. மாரியா கிவன் 500 மாரி ரெயின் 500 மாரியம்மா வந்து மழையை கொடுக்க. அவட்ட கிடைச்சா மழை கிடைக்கும். மழை வந்தாலும் திட்டுதே, மழை வரலனாலும் திட்டுதே. அப்படி திட்டக்கூடாது. நமக்கு மழை இல்லைனாலும் சங்கடம், தண்ணி எல்லாம் கிடைக்காது. அதாவது வாட்டர் இஸ் எ லைஃப், விதவுட் வாட்டர் வி கேனாட். தண்ணி இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. தண்ணி தான் உயிர். ஏன்னா நம்ம ரத்தம் இருக்குது, ரத்தத்தில் தண்ணி குடிக்கலாம் கட்டியே செத்து போயிடும். இப்போ வெயிலில் போகிறோம், அது வேறு வீடியோ கூட. வெயிலில் போவேல
உடலில் உள்ள தண்ணி பூரா போயிட்டுனா அந்த ரத்தத்தில் உள்ள தண்ணி போய் அது உறைஞ்சிரமா செத்துரும். ஹார்ட்டுக்கு தண்ணியோட ரத்தம் போகணும். அது ஹார்ட்டுக்கு ஒரு பைப்பு இருக்கும், அது போகிறது நின்று நம்ம செத்து போயிடுவோம். அதுதான் வெயிலில் போகல தண்ணி ரொம்ப குடிக்கணும். அப்புறம் காளி மாறி பேச்சு இசைக்க தங்க மாட்டே சொன்னால் தங்க விலை கொடுத்து 15 கிராம் குறையணும் தங்கம் கிடைக்கும். எல்லா தங்கத்தையும் விற்று வீடு கட்டியாச்சு. இதெல்லாம் பித்தாளை தங்கம்னு நினச்சிக்கோங்க. பிள்ளைக்கா 700 கிராம் நகைப்புறம் விற்றாச்சு. அதுக்கப்புறம் வந்து முப்புடாதியம்மா 3 தலை இருக்குது. 3 தலையில் பார்ப்பாரு. ஒரு தலை நம்மளை பார்க்க, மொத்தம் 3 சைட்லேயும் இருக்கும். ஒரு தலை வந்து முன்னால் வச்சா மூஞ்சி மறைச்சிரும். அதனால தான் 3 தலை இருக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்மளை பார்த்து இருக்கும். வடக்க இருந்தால் வடக்க பார்த்து இருக்கும். அதுக்கு மூஞ்சியில் ஒரு மூஞ்சியை வச்சுனா இப்படியே 4 முகத்துக்கு 4 தலை வச்சாங்க. 3 தலை இருக்குங்க. கிழக்கு மேற்கு 3 தலை. ஒரு தலை முகம் இருக்கும். என்னைய போல் மூஞ்சி இருக்கும் சாமிக்கு. அதில் மூஞ்சியை வச்சுட்டோம்னா மூஞ்சி தெரியாது. அப்புறம் பேச்சியம்மா நம்ம பேச்சு கொடுக்க ஆள் இல்லைன்னா பேச்சியம்மா எனக்கு துணைக்க வேணாம், அவளே வருவா பேசுறதுக்கு. நான் சத்தியமாக பார்த்துருக்கேன். கனின்னு ஒரு அம்மா இருக்குது. ஏசப்பா நான் பார்த்துருக்கேன். என்ன வாழ்க்கைன்னு சாவ பையில மகளையும் கட்டையில் கூடியன்னு சாமி சித்தன் பிள்ளையார் கோயிலில் ஒரு பிள்ளையார் குளத்தில் ஏசப்பா இருக்கார். வாழ்க்கை வேலைன்னு சாக போனேன். அப்போ ஆகாயத்தை அவர் இருந்து ஒரு சாமி சித்தன் பிள்ளை சித்தி அவ்வளோன்னு சொல்லுவாளா. ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தா ஏசப்பா இருந்தார். சூச்சியார் மகளையும் கட்டையில் கிடையாது. அவ்வளோ அழகு ஏசப்பா, எவ்வளோ அழகு தெரியுமா. அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பார்க்கணும் இயேசுடைய தரிசனம் கிடைக்கின்றது. ஏசப்பா 1982 எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்த இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே மறக்கக்கூடாது. இருதயத்தில் வந்து தோஸ்குவார் அவங்க பியூர் ஹார்ட் கேட்டால் காட்ஸ் கிரேஸ். அப்புறம் அந்த ஜெல்மே சாப்சாயிரத்தை பகவானுக்கு தரிசனம் மிழ்த்தோ. யார் இருதயத்தில் சுத்தமாக இருக்காலும் கடவுளே தரிசனம். ஏசப்பா என் கண்ணு 2 கொடுத்து வச்சது. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் கண்ணு கொடுத்தது. ஏசப்பா வந்து இதில் அவ்வளோ அழகு. வெள்ளையா மீசா தாடி. ஃபாதர் எனக்கு ட்ரெஸ் அடிச்சு குறுக்க இந்த ஒரு சோப்பு கட்டா மகளையும் கட்டையில் கடை பேர் மறைஞ்சார். பக்கத்தில் சூசியை பிறந்தார். நான் நினச்சேன் 500 மாறி நானும் மாறியம்மா ஒரு சமயபுரம் மாறி வர மாட்டேங்கேன்னா கனினுக்கு ஒருத்தர் இருக்காங்க பாப்பாங்குளத்தில். ஒரு நாள் சாமி வர மாட்டேங்க கருமாரியம்மா நாங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு வந்துச்சு. 2 முக்குத்தி போட்டிருந்தோம். அப்படியே அந்த அம்மாவே பிறந்தலான்னு சொன்னேன். ஏன்னா 2 முக்குத்தி வச்சு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு முக்குத்தி ஏற்கனவே வித்தாச்சான் 15 வருஷம். அப்போ அது வந்து கருமாரி. நான் வந்து இந்து சாமி கண்ணில் என் வீட்டில் 33 தேவதை இருக்குது. நான் வந்து கோயிலே கட்டுது. என்ன வாழ்க்கைன்னு விஷம் குடித்தேன் உள்ளே போகல. அதனால் சாமிக்கு வச்சு என் வீட்டில் 31 தேவதை இருக்குன்னு என் ஜோசியக்காரி சொல்லுவாள். அந்த கருமாரி அம்மனை பார்த்து 2 மூக்குத்தி போட்டு அந்த அம்மா உருவத்தில் வந்து பிடிச்சவங்க உருவத்தில் வரும். சாமி இல்லாமல் சாமி வந்து மேலே இருக்குது சொர்க்கலோகத்தில். அதான் சொர்க்கம். கீழே வந்து நரகல் அசிங்கும் போது நரகலோகத்துக்கு எதிராக தான் சொர்க்கலோகம். அப்போ கீழே அசிங்கும் போது நரகம் புழு பூச்சி திங்கி அவங்களை செய்தவன் கீழே போவான். புழு பூச்சி தின்றுவான். அதான் கீழே வச்சுருக்கான். மேலே அசிங்கத்தை கீழே கடவுள் கண்ணுக்கீழே கீழே வச்சுருக்கான். காடி சோ கிரைட். அந்த நரகலம் அசிங்கம் மேலே இருந்தால் பார்த்தா சாப்பிட முடியாது. அதே நரகலம் கீழே இருக்குன்னா மேலே தான் சொற்கலம் இருக்குது. மேலே தான் கடவுள் இருக்கார். கடவுளும் நமக்கு தூரம். கடவுளும் இங்கே இருக்கார். பொய் பிராடு களவு நான் ஒரு எறும்புக்கும் துரோகம் பண்ணது. அதனால தான் கடவுள் இங்கே கூட நிற்கார். கண்ணில் தெரியாது. யாரும் வெகுளியாக இருக்காங்க. சின்ன பிள்ளைக்கு பொய் பிராடு களவு செய்தான் தெரியாது. அப்படி மனசு இருக்கவங்களுக்கு தான் கடவுள் தெரியும். யாருக்கும் சூதுவாது இல்லாமல் நல்லது செய்யணும், அடுத்தவங்களுக்காக வாழணும். நம்ம விஜய் எப்படி இருக்கார், ஐயோ பாவம் 40 வேறு இறந்துட்டார். திருச்சாப்புறம் இருந்தாலும் பிள்ளைகள் கூட வேண்டாம், என் சொத்தை பூரா மக்களுக்கு கொடுக்காரு. அவர் மக்களுக்கு கொடுக்க மாட்டார், உலக மக்களுக்கு கொடுக்க. நாளைக்கு தான் அவர் பிறந்த வாழ்க்கை விளையாடணும் விஜய். அதே போல் உலகுக்கு அடுத்தவங்களுக்காக வேணும். போவையில் ஒன்றும் கொண்டு போயிடல, வர்றையில் ஒன்றும் கொண்டு போகல. நம்ம தான் ட்ரெஸ் இருக்குது கிழிஞ்சி போகுது. சாப்பாடு எண்ணெய் தயார் பணக்கார சாப்பாடு கீழே அசிங்கமாக போகுது. இந்த இடத்துல இருக்கேன், நாளைக்கு போய் வீட்டில் நாளை கழிச்சு கடைசியில் சுடுகாட்டு போகுது. அது இப்போ யார் எரிக்க 6 அடி நிலம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே 6 அடி நிலம் கூட கிடையாது. இப்போ எரிச்சிடுவாங்க. பெத்தாளில் பாவநாசத்துக்கு கொண்டு போகிறாங்களா 4000 மெஷினில் அரித்து அந்தாக்கில் பாவநாசத்தை கரைச்சிட்டு வராங்க. இப்போ 6 அடி நிலம் ஒருபடி சாம்பல் தான். கையளவு சாம்பல் இவ்வளோ பேருடைய உடம்பு கையடி சாம்பல். அதனால் இருக்க வரைக்கும் நன்மை செய்யணும். நம்ம என்ன பாவம் புண்ணியம் செய்தோமோ அனைஜா பாரு 4 மொழியில் சொல்லுது. இங்கிலீஷ் உலகுக்கு, தமிழ் எனக்கு, ஹிந்தி இந்தியாவுக்கு, மராட்டி மகாராஷ்டிரியனுக்கு 1 லட்சம் செலவழிச்சிருக்கேன். மொபைல் ரிப்பேர் மாதம் 600. இதெல்லாம் 1 லட்சம். இடம் வாங்கினாலும் கூட 10 லட்சம் ஆயிருக்கு. 10 வருஷம் ஒரு 5 பைசாவோட செத்தாலும் யூடியூப் ₹1 கொடுக்கட. இருந்தாலும் 4 மொழி இருக்குது, சரி சொல்லுவோம். இப்போ இதே போல் இந்த கலைகள்லாம் நம்ம கொடுக்கறது யார்? லட்சுமி, காளி, மாரி, பேச்சி, இசைக்கு, முப்புடாதி தங்கம்மா, வடக்குவாயும் முப்புடாதி அம்மா, பேச்சம்மா. அப்புறம் 500 மாறி தான் மழையை கொடுக்கும். மழை கொடுக்கறனாலும் கஷ்டம். ரொம்ப மழை வந்தாலும் அதனால் மாரியை ஏசாதீங்க. மழை பெய்யலை, ஏன் பெதியில் போகிற மழை வந்துட்டு அப்படின்னு சொல்லி தயவு செய்து மாரியம்மே ஏசாதீங்க. மாரியம்மா கோவப்பட்டால் மேலே புறம் முத்தள்ளி போட்டுறோம். மாறினா மழை மாறி பெய்யுது. மாறினா மறுபடியும் பெய்யுது. அந்த மாரியம்மை தான் மழை கொடுக்க. நம்ம மழை வந்தாலும் வைக்கல. 2 தடவை எங்கள் வீட்டில் பாம்பேயில் ரொம்ப வெள்ளம் வந்துச்சு. நான் வீடு கட்டையில் நானே என் மகனும் இருக்கோம். ரொம்ப வெள்ளம் வந்துச்சு.
கொஞ்சம்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அதுக்கு தான் சின்ன சின்ன வீடாக இப்போ கட்டியிருக்கு. மழை வராது இப்போ. அது பள்ள இடம். அதனால் அந்த உள்ளே வந்தால் நானே மகனும் செத்துரும். கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா வீட்டில் சத்தியமாக நடந்தது பிள்ளை சத்தியம். அங்கே மிஷின் இருக்குது, அதில் வந்துடும். மோட்டார் எல்லாம் இருக்குது அந்த வீட்டில். நான் மாரியம்மையை வேண்டினேன், மாரியம்மா மழையை நிப்பாட்டு. வாழையில் 2004 மழை வந்து சிந்தி சீரழிஞ்சி வீடு அம்பா பச்சு 10-12 சேலம் அம்பா பச்சு டிவி எல்லாம் நாசமாக என் பிள்ளையில கடவுள் தான் பழக்க வச்சார். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சு, நான் வேலை பார்த்து பக்கத்து வீட்டில் வந்து உட்காந்து வீடு பூரா தண்ணி, எல்லா பொருளும் அம்பா பச்சு 12 சேலை நீந்தி போய் நாங்கள் எல்லா பொருளும் நான் சாமி இருக்குது ஒரு பீரோலுக்கு மேலே சாமி இருந்தால் அதை வச்சு எல்லா பொருளும் எடுத்தோம். டிவி 10,000 அப்போ பாக்ஸ் டிவி. பிள்ளையெல்லாம் கடவுள் காப்பது. நம்ம அவன் சின்ன பிள்ளைல அவனே வந்துட்டான். நான் வேலைக்கு போனேன், ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன், வீட்டுக்கு போடான்னு சொல்லி அவன் வந்துட்டான். அன்றைக்கால என் பிள்ளைலாம் தண்ணியில் போய் 2 பிள்ளைகளும் காப்பாற்றி 3 தடவை தொலைஞ்சு கிடச்சிது. கடவுள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம மாரியாத்தா வந்து மழை வந்து பெய்ய நிப்பாட்டுன்னா அந்த கிடங்குல எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா? மழை வரையில் திறந்து வச்சுருப்பாங்க, வேலைக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் மழை மாரியாத்தா மழை கொடுக்க 500 மாரியம்மா 1000 கண்ணுடைய அவளை வந்து மழை வேணும்னாலும் வேண்டாட்டாலும் அவட்ட கேட்கணும், அவளை திட்டக்கூடாது. அதில் போவா மழை அப்படிலாம் சொன்னால் அகங்காரம் வந்து முகத்தில் அம்மம் போட்டுரு. எதனாலும் நம்ம கேட்கலாம், அம்மா அப்பாட்ட எப்படி நம்ம பணிவாக கேட்க அப்படி சாமிகிட்ட கேட்க. சாமி என்ன வீட்டுக்காரியாக வந்தவொடனே மழை கொடுக்க, சாமி என்னை மன்னிச்சிரு, நம்ம ஏதோ பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால் புண்ணியம் இல்லாமல் மழை வேணுங்க நேரம் கொடுக்கும், வேண்டாம் நேரம் பாவம் செய்து அதுக்கிற சாமிகிட்ட நம்ம வேண்டணும். அதாவது இல்லை சாமிகிட்ட ஒவ்வொரு சாமிகிட்ட வேண்டணும், அதுதான் கிடைக்கும். அதே போல் நம்ம சக்தி இல்லை, நமக்கு எந்திரிச்சு நடக்க முடியலைன்னா நம்ம வந்து யார்கிட்ட கேட்கணுன்னா நம்ம வந்து சக்திகிட்ட தான் கேட்கணும். சக்தினா அதான் சக்தி தான் அம்பிகை, சிவகாமி, மீனாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி, மாணவர் காஞ்சியிலே காமாட்சி, அந்த அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையில் சிவகாமி. எல்லாம் அந்த சாமி தான். சக்திக்கு தான் இத்தனை பேர். பரமேஸ்வரி, அப்புறம் சிவனுடைய பாதியை கொடுத்த சக்தி, அப்புறம் துணைவி, அப்புறம் விநாயகர் அம்மா, கார்த்திகை அம்மா. அது வந்து சக்தி தான் நமக்கு சக்தியை கொடுக்க. எந்த வேலையை எந்திக்க முடியாமா சக்தியை எந்திக்க முடியலை சொல்லுவாங்க. இதனால் ஒவ்வொரு சாமியும் ஒன்று. அதே போல் நம்ம அறிந்தும் தெரியாமல் சேர்த்த பாவங்களை பொறுக்க வந்து ஏசப்பா தான். ஒவ்வொரு சாமியும் ஒன்று. நம்ம வீட்டில் அப்பா இருக்க உழைச்சி போடுதார், அம்மாகிட்ட பாசம் கிடைக்கும், அக்கா அண்ணன் தம்பி பிள்ளைகிட்ட பாசம் கிடைக்கும். அதே போல் தான் சாமியும் ஒவ்வொரு சாமிகிட்ட ஒன்று கேட்கலாம். அதான் புத்தர் கேட்பாங்க. முதல்ல வந்து ஏசப்பா 3 இடம் தண்ணியாக இருந்தால் அப்புறம் தான் நிலா படைத்தார். சாமி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று படைத்தார், ஒவ்வொரு ஜோடியை படைத்தார். தானியங்களை வச்சார், ஒரு ஜோடி பறவை புழு பூச்சி ஒவ்வொரு ஜோடியை படைத்தார். மனுஷனுக்கு வேணும் வயிறு பசி அதான் எவ்வளோ அது இன்னொரு வீட்டில் சொல்லுதேன். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு சாமியும் ஒன்று நம்ம அறிந்தறியாமலும் செய்த பாவங்களை வந்து மன்னிக்க ஏசப்பா. இப்படி ஏதோ ஒன்றுக்கு ஒவ்வொரு சாமி வந்து எல்லா சாமியும் கும்பிட்டாலும் கொடுக்கும். அதே போல் இந்து சாமி அவரவர் பிடிச்ச சாமியை கும்பிடுவாங்க. அதே போல் முஸ்லீமாக அப்படி தான் அல்லாஹ் கும்பிடுவாங்க. எல்லா சாமியும் நல்லது தான் சொல்லுது, கெட்ட செய்யணும்னு சொல்லலை. பொய் சொல்லாத, களவு செய்யாத, பாவம் செய்யாத, உழைச்சி தின்னு அடுத்தவன் வயிற்றில் அடிக்காத, அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்படாத, உழைச்சி தின்னு அடுத்தவன் செத்து 10 கமெண்ட் அந்த ஏசப்பா 10 கட்டளை இட்டார். அதே போல் தான் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏசப்பாட்ட கேட்கணும். ஒவ்வொரு சாமி ஒவ்வொன்று. இப்போ சொடலையாவுக்கு வந்து அவர் என்னமோமா அவர் தான் கொஞ்சம் வித்தியாசம். அவர் சுருட்டு குடிப்பார், அதனால தான் சொடலைன்றவங்களை சுருட்டு குடிக்காங்க, சாராயம் குடிக்காங்க. அது சாமிக்கு ஒன்றும் செய்யாது. அவர் மாயானத்தை காப்பாற்ற வரல, அதனால் அவருக்கு வாடை அந்த நாத்தத்தை போக்கிறதுக்கு ஒரு நாத்தத்தை குடிக்கணும்னு குடித்தார். சாமி உடல சாமி அடுத்தவங்க வந்து குடித்தா ஒன்றும் செய்யாத. மற்றவங்க குடித்தோம்னா சீரோடு குடித்தோம்னா கேன்சர் வரும், வேறு வழியில் போடுதேன். அதே போல் குடித்தான்னா சாரையும் குடித்தா குடையில் வந்து நம்ம விஜயை பாராட்ட நிப்பாட்டிட்டாங்க. பரவாயில்ல குடியை நிப்பாட்டினா எல்லா குடிக்காரனும் சண்டைக்காரன். நாளைக்கு தான் நம்ம விஜய் பிறந்த ரொம்ப சந்தோஷம். யாரும் செய்ய முடியாது செய்யுங்கன்னா நம்ம விஜய்க்கு ஈடாக யாருமே கிடையாது. ஏன்னா குடியெல்லாம் நிப்பாட்டினா அத்தனை குடிக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லையா விஜய், எங்கள் வீட்டுக்கு கிடக்க எல்லாம் குடிக்கார கடைக்கு தான் போவோம். 1 மணி வரைக்கும் எனக்கு வயிறு எரியும். கடவுளே எல்லாம் உழைச்சி கலக்க கொண்டு கடையில் போட்டு தான் எங்கள் வீட்டில் 50 கொத்தனார் கையால் வேலை பார்த்துருக்கான். சம்பளம் எங்கள் அம்மா கொடுக்க, எங்கள் அப்பா பென்ஷன் வருது 20,000 பூரா கிழக்க தான் போவாங்க. நான் சாமியை கும்பிடுவேன். பொண்டாட்டிகிட்ட கொண்டு கொடுக்க மாட்டேங்கான், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கான், படிக்க வைக்க மாட்டேங்கான், கடையில் கொண்டு போடுதானே. கடவுளே நிப்பாட்டு, இந்த ஏசப்பா மூலம் இந்த ஜோசப் விஜய் வந்தால் நிப்பாட்டுக்க. ரொம்ப ஹட்ஸா விஜய், நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே. ஆனால் யாரும் செய்ய முடியாது. பரவாயில்ல, ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, பிடிக்கார ஓட்டு போடலாம் பரவாயில்ல, நிப்பாட்டிட்டுங்க. அதெல்லாம் கஷ்டம். யாருமே அந்த ஏசப்பா அவங்க மேலே வந்து சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, இங்கே சொன்னதை கேட்டு யாருமே ஒன்றும் சொல்லல. சரி நம்ம வீட்டில் அப்பா சொன்னால் எப்படி பிள்ளை ஆம்பளை பையன் கேட்பான், குடிக்காதப்பா இப்படி. அதை போல் நாளைக்கு இங்கே 100 ஆண்டு கால உலகம் யாருமே சாதிக்காத அந்த ஒன்று போதும்.
$2500 கொடுங்க, கொடுக்காதீங்க, 200 1000 கோடி கடன் இருக்கு. ஒரு ஒரு ஐடியா சொல்லுது, அது செய்யுங்க. மோடி சார்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்து காலில் போய் விழுந்துருங்க. அவர் என்ன அன்பாக பேசினாருன்னா அவர் கையில் தான் ரிசர்வ் பேங்க் இருக்குது. அழகாக 200 1000 கோடி கடனுக்கு செக்கில் போட்டாருன்னா வேறு சூப்பர் தான். எங்கள் விஜய் பாவம், சினிமா நடித்தாலும் 2 கோடி கிடைக்கும். என்ன பிரச்சனை? எதிர்க்கட்சி யாரும் சும்மா இருக்க மாட்டேங்காங்க. வர சொல்லுதான் பரவாயில்ல சொல்லுதேன்னு சொல்லிட்டு போகிற விஜய் 40 பேர் செத்து போயிட்டாங்க. பொண்டாட்டி போயிட்டா. நீ திரிசா பிரச்சனை, பிள்ளைகள் பாவங்க, பொண்டாட்டி கூட சேர்ந்துருங்க. பிள்ளைகள் பாவம், பொட்ட பிள்ளை பாதிக்கும், ஆம்பளை பையன் பாதிக்கும். பாவம் லவ் பண்ணி தானே உங்களை கட்டினா, நீங்கள் கிறிஸ்டின்னு. பாவம் தானே. பிள்ளைகள் வாழ்க்கை 50 பேர், பிள்ளைகளுக்காக சேர்ந்துருங்க. பாவம் பிள்ளைகள் லைஃப்பை பாருங்கள். பொட்ட பிள்ளை மேலே அப்பாவுக்கு பிடிங்க. எங்கள் அப்பாலாம் எனக்கு உயிர், அது போல் உங்களே நேசிங்க. அந்த பொட்ட பிள்ளை பாவம் தானே. அம்மா அங்கே இருந்து அப்பா பாசம் வேணும். நாளை எங்கள் அப்பாவுக்காக தான் எல்லாம் கஷ்டப்படுது. அப்பாவை பிடிக்கும். உங்கள் பிள்ளைகள் பாவம் தானே. கண்ணீர் விடாதீங்க. எல்லா மக்களுக்காக நன்மை செய்யுங்க. உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு வந்து லண்டனில் பெரிய கோடீஸ்வரி, 400 கோடி. உங்களை நம்பி வந்தால வச்சு அவளை கைவிடக்கூடாது. அவளுக்கும் அறிவில்லை. சினிமா நடிக்க எல்லாம் தொட்டுக்கிட்டு அடிப்பான். கரை எல்லாத்தையும் தொட்டு தான் அவனுக்கு குடும்பம் பிள்ளை குட்டி இருக்கும். புரிஞ்சுக்கணும். தான் வாழ்க்கை. புரியாதவா சந்தேகப்பட்டு பேசி 20 படத்தில் நடிச்சுனீங்க. தெரிசோட சும்மா பிரச்சனை உண்டாகிக்கிட்டு. பாவம் தானே. கொடான கொடிச்சாலும் பிள்ளை குட்டின்னு இல்லைன்னா குடும்பம் கஷ்டம். நான் எனக்கு தெரியும். குடிகாரங்க கடையும் குணம் கட்டிகிட்ட வாழ முடியாது. நீங்கள் பாவம் இப்படிலாம் கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு நேச்சரு. நாளைக்கு யாரும் உங்களை பார்த்து கேட்கக்கூடாது. அதனால தான் சொல்லுதேன். இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை, பொண்டாட்டி பிள்ளைகள் பிரச்சனை, நீங்கள் போய் கேட்க முடியலை. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட வாழ்தானே அவனுங்க கேட்பான். அதுக்காக பொண்டாட்டியை டைவர்ஸ்லாம் பண்ணாதீங்க. என்ன கிடைக்க போய் டைவர்ஸ் ஆகாத. உங்கள் கோடீஸ்வரி 500 கோடி இருக்குது. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை ஏற்றுக்காங்க. உங்களை நம்பி அவளும் வந்தா. நீங்கள் அதுக்காக உங்கள் இந்து முறைப்படி அவளை கட்டினீங்க. சங்கீதா அவள் 2 பொட்டை பிள்ளை. பாவம் பிள்ளை. ஒருத்தருக்கு எனக்கெல்லாம் 2 ஆம்பளை பிள்ளை, 33 30. ஒரு பொட்டை பிள்ளை இல்லைன்னு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பொட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு பாசம்னு வேணும். இல்லைன்னா இருக்க முடியாது. விஜய் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், உங்கள் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணாதீங்க. அவள் புரியாமல் வச்சுட்டான்னா அதுக்காக அவளை பழி வாங்காதீங்க. பாவம் தானே. உங்கள் வெறுமனையாக இருக்க வீடு நல்லாவா இருக்குது? நீங்கள் வேலைக்கு வாரீங்க, 8 மணிக்கு 10 மணிக்கு போகிறீங்க, 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும். வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் அம்மா அப்பாவும் கஷ்டம். அவங்க அம்மா அப்பா கோயிலில் போய் கும்பிடுதாங்களாம். பாவம் தானே. நீங்கள் சேரணும்னு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? யூடியூப்பில் ஒருத்தர் நீங்கள் ராஜினாமா அப்படி இப்படின்னு பேச வைக்காதீங்க. தயவுசெய்து டைவர்ஸ் பண்ணாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு சைடில் இருங்க, அவள் ஒரு சைடில் இருக்கா. பிள்ளைய நடு ரோட்டில் கூப்பிட்டு போவாங்க. பாசமான இருக்கவே ஒரு பைக்கில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் போவாங்கன்னாங்கன்னா காப்பியை குடிச்சிட்டு சோறை குடிச்சிட்டு ஒரே ரோட்டில் போகிறோம். பிடிக்கலாம் என்னச்சு மனம் கருத்து வேறுபாடு. நீ அந்த சைடில் இரு, நீ இந்த சைடில் பிள்ளைகளை மத்தியில் விட்டு கூப்பிட்டு போகணும். இது ட்ரெயினில் கூப்பிட்டு போகணும். எனக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களே இறங்கணும், யாருன்னா வந்துட்டாங்களாம் பார்க்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். இழுத்து பிடிச்சி தான் போகணும். இதான் வாழ்க்கை. அப்படியே ஆகிட்டு என்னச்சு அதை திருசாக விட்டுருங்க. அவெல்லாம் நல்ல பொம்பளை கிடையாது. எல்லா ஆட்டக்காரங்க கூட ஆடிக்கிட்டு கொஞ்ச நாள் வச்சு விடுதவா. உங்கள் பொண்டாட்டி பாவம் அந்த யூடியூப்பில் அழுதாங்க. பிள்ளைகளும் அழுது கஷ்டமாக இருக்குது. விஜய் 4 பேர் கேட்க முடியுமே வச்சுக்கிறாங்க. டைவர்ஸ் தயவு செய்து கொடுக்காதீங்க. அதெல்லாம் பாவம் பிடிக்கும். எல்லாத்தையும் நல்லா வச்சுட்டா கதாங்க கட்டின பொண்டாட்டியை வந்து அழ வச்சேன்னா, பிள்ளைகளை அழ வச்சேன்னா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் பிடிக்கும். நாளைக்கு பிறந்த நாள். அதனால் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏசப்பா வந்து பாவத்தை மன்னிக்க மாட்டார். பொண்டாட்டி நல்லா வேணும் ஒரு கட்டையிலே கொடுக்காம போயிட்டார். ஏசப்பா 10 கட்டையிலே கொடுத்தாரு. பாவத்துக்கு மன்னிப்பு அறிந்தறிஞ்ச ஏசப்பா பாவத்தை மன்னிப்பார். அல்லா வந்து ஒளி விளக்கு. 6 மணிக்கு எல்லார் வீட்டுக்கும் வருவார். காலையில் 6 மணிக்கு போயிடுவார். எல்லா வீட்லேயும் லைட் இல்லாமல் இருக்காது. இப்போ புட்டர்பூரில் வந்து லைட்டு விளக்கில் இருக்கிறது அல்லா ஒளி விளக்கு. அது வந்து சிஎஸ்ஐ கணக்கா. சிஎஸ்ஐயில் வந்து செலவு வச்சுருக்கோம்டா, பெந்தேகஸ்ட் கணக்கா. அல்லா வந்து 6 மணிக்கு எல்லார் வீட்டுக்கும் விளக்கா வருவார். காலையில் 6 மணிக்கு ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவார். அது விளக்கு கணக்கு. அதே போல் ஒளி விளக்கு கணக்கு தான் அல்லா. ஏசாப்பா அந்த ஒளியான விளக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைகள். அதில் வந்து இங்கே பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணினா கண்ணீர் விட்டேன்னா அந்த பாவம் 7 ஜென்மத்தையும் பிடிக்கும். உங்கள் பிள்ளைகள் பாவம் பிடிக்கும். பாவத்தில் நீங்கள் ஏசப்பா பிள்ளை ஜோசப்சி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிற முதல்வருக்கு உங்கள் பிள்ளைகளை கண்ணீர் வெடிக்க விடுங்க. பொண்டாட்டி கண்ணீர் வெடிக்க விடுங்க. நீங்களே உங்கள் குடும்பத்தை நல்லா வைக்கல. 4 பேர் யூடியூப்பில் கேட்காங்க நல்லாவா இருக்குது. விவாதத்தெலாம் கொடுக்காதீங்க. எல்லார் வீட்லேயும் இருக்குது. யாரோ வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒன்றும் குணங்காரனா குடிகாரனா இருக்கான், குணங்கட்டவனா இருக்கான். ரொம்ப நல்லது விஜய்ப்பான். குடியில் கொஞ்சம் கொடுமை குறைஞ்சிட்டு எல்லாரும் கடுப்பாக இருக்கானுங்க. ஐயோ கிழக்க போயிறாங்க. துப்பாக்குடி தித்தாரபுரம் வெள்ளிக்குளத்தில் எல்லாம் குடி கடையில் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாதி பேர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்தாங்க. கொத்தனார் பின்னால் கையாளி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கிழக்கத்தான் உடம்பு ஏசுவோம். அவங்க பொண்டாட்டிகிட்ட போய் குடுங்கணிப்போம். கிழக்க பைக்கு போகிறதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் போய் எல்லாத்தையும் திட்டுவோம். அந்த விஜய் எப்படி பண்ணிட்டாரே சாரே இல்லாமல். எல்லோரும் பொண்டாட்டி சோத்தை போட்டு தான் ஆகணும். வீட்டுக்குள்ள குப்பரை படுத்து தான் ஆகணும். பிள்ளைகளை சோத்து போட்டு தான் ஆகணும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு கொண்டது. ரொம்ப நன்றி விஜய். இதெல்லாம் ஈஸி கிடையாது. எல்லோரும் குலைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ
போயிட்டே நாக்கு உருகிட்டு இருக்கும், குடிக்க முடியலையே. ஆனால் விஜய் அந்த விஜய் போல் யாரும் தைரியமாக இவ்வளோ போராட்டத்தை ஜெயிச்சார், எல்லா போராட்டத்தில் இது. அதனால் நாளைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய். ரொம்ப நல்லா கொஞ்சம் சேரை யாருக்காகவும் விட்டு கொடுக்காங்க. ஆனால் அவங்க நல்ல கேரக்டர் நல்லா கரெக்டாக ஒரு எதிரியையும் ஒரு பாசமாக ஏசப்பா சொல்லுவார், உன்னோட எதிரியையும் நீ வந்து மன்னிச்சு விடு, மறந்துருங்கிறது அந்த பழமொழி வந்து உங்களுக்கு தான் புரியும். ஆனால் ஒரு முகேஷ் ஸ்டாலின் எதிராக இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாங்க. அன்புமணி இன்னொரு ஏதோ ஒரு பேரை சொன்னாங்களே, அதை மறந்துட்டேன், சீமான். அவரும் சொன்னால் அவங்க வீட்டில் போய் அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. நாளைக்கு அதாவது ஒரு எதிரியை மன்னிக்கும் மனம் வந்து ஏசப்பாவுக்கு தான் உண்டு. ஏசப்பா வந்து 30 காசுக்காக காட்டி கொடுத்து அவன் காதை வெட்டுனான். அப்போவுமே அவன் என் ஃப்ரெண்டு தெரியாமல் பண்ணிட்டான்னு ஏசப்பா மன்னிச்சார். அதே போல் உங்களுக்கு நல்ல கேரக்டர் வந்து 33 வயசு பெத்த பிள்ளை பெறாத பிள்ளை நினைக்கிற விஜய். அந்த மனப்பான்மை யாருக்கும் வராது. நீங்கள் மோடிகிட்ட நல்லா பேசுனீங்கன்னா 200 1000 கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கடன் ஆகிட்டு முதல்ல உள்ளது. நான் நிறைய சட்டத்திட்டங்கள் பண்ணணும், நிறையா பண்ணியிருக்கேன். பைசா கஜானா காலையும் சொன்னீங்கன்னா நம்ம மோடி கையில் தான் ரிசர்வ் பேங்க் இருக்குது. அவர் செக்கு போட்டு கொடுத்தாரு. நீங்கள் போய் அப்பா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுங்க. ஸ்பெஷலாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பர் விஜய். நீங்கள் தான் நல்ல காரியங்கள் செய்வீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் சில வழிமுறைகளை தான் அம்மா இட்லி கடை, அப்புறம் வந்து சாராய கடை ஒழிச்சிங்க. எல்லோரும் கடுப்பாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா ஆயுர்வேதிக்கு மூலிகை பண்ணி அவங்களெல்லாம் இந்த மோட்டாரை வச்சு வேலையில் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த சாராய கடைக்கு இருந்த இடத்துல ஜூஸ் கடை வைக்கலாம். எல்லோரும் மரங்க எல்லோரும் காய்கறி தோட்டம் போடுங்கன்னு சொல்லிட்டு காய்கறி ஜூஸ் போட்டு உப்பு சீனி போடலாம். பழமரங்கள் எல்லாத்தையும் வளர்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் போய் இப்போ மார்க்கெட் சந்தை எப்படி பாப்பாங்குளத்தில் வந்தது, கடையத்தில் வந்து அதே போல் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணி அந்த ஜூஸை விற்க சொல்லி கொடுக்கலாம். அதுலேயும் சாராயத்தை கொண்டு வந்துடக்கூடாது, அது வேறு இருக்குது. அப்படி வச்சோன்னா எல்லாேருக்கும் வேலையும் கிடைக்கும். சரி நம்ம சாராயம் குடித்தாலே இது குடித்து பழகிட்டாங்கன்னா பதநீர் விற்கலாம், அப்புறம் இளநீர் விற்கலாம், தென்னை மரம் வளர்க்கலாம். இப்படியெல்லாம் ஒரு வேலை ஒருத்தருக்கு வேலை கொடுத்த பீடி தொழிலை ஒழிக்கணும். பீடி வந்து யார் சுற்றாங்களோ அந்த தூளை அவங்கள பாதித்து அவங்களுக்கு தான் மசில் கேன்சர் வரும், தசை கேன்சர், அவங்களுக்கு பிளட் கேன்சர் வரும். நம்ம உடம்புல வெள்ளை மசிலும் சோப்பும் இருக்கும். நிக்கோடின்னு ஒன்று இருக்குது பீடியில் உள்ளது. அது பூரா அந்த நிக்கோடின் வந்து கல்லீரல் அதெல்லாம் வச்சு அப்போ வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்க. இன்னொன்று மசில் கேன்சர் வந்து அவங்கள மட்டும் பாதிக்கும். ஆனால் ரத்த கேன்சர் அவங்க பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்சால் வரும், பிள்ளைகளுக்கும் வரும். ரத்த வாந்தி எடுத்து குடும்பமே வெள்ளை கால்பசை வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து பிளட் கேன்சர் வந்து எல்லோரும் செத்து போயிடுவாங்க. அதுதான் பீடியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பேர் சின்ன இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி. இப்போ டெக்கரேஷன் பண்ணுறாங்க, துணியை வச்சு பூ யூடியூப்பில் அழகழகாக போடுவாங்க. ஆர்ட்ஸில் இந்த பந்தல் போடுறது ஒரு சின்ன துணியை வச்சு என்ன அழகாக பூ பண்ணுதாங்க தெரியுமா? அந்த சேனலை பார்த்தா அழகழகாக இருக்கும். அப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுக்கலாம். கைத்தொழில் பண்ணலாம், ஒரு பேக்கெட் பண்ண கொடுக்கலாம். இந்த மார்க்கெட் நேற்று கடையத்துக்கு போனால் பாப்பாங்குளத்தில் ஒரு மார்க்கெட் மேற்கொள்ள திறந்துருக்காங்க. அதில் வந்து பேக்கெட் போடுற வேலை அப்படி ஏதாவது பிடி தொழில் பண்ணுங்களேன். பிடி தொழில் வந்து பாதி பேருக்கு நோய் சொல்லுதாங்க. அது வந்து பிடிக்க மாட்டுக்கு இருமல் வந்து முதல்ல யாருக்கு நிறைய தூளை போடுதாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நோய். பீடி வாடகை இருக்கவங்களுக்கு நோய். அதுக்கப்புறம் தான் புருஷனுக்கு குறைய தான் போய் சேரும். அப்புறம் அவங்ககிட்ட இருக்கணும் குறைய தான் போகும். அப்படி அதனால் நம்ம என்ன செய்யணும்னா பீடி தொழிலை ஒழிச்சின்னா அது பெண்கள் பாதிக்கும், அவங்களுக்கு நோய் வந்துடும் அந்த ஸ்மெல் மூலம். அப்படி இந்த சாக்கடையில் நோய் வருது, அது போல் நோய் வந்துடும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு அதனால் நம்ம ஏசப்பா வந்து பாவத்தை மன்னிக்கக்கூடியது. செய்த பாவங்களாக இருந்தணும் ஏசப்பாவை தான் வைக்கணும். ஏசப்பாவுக்காக ஒரு பாட்டு தொண்டை வலிக்கணும், ஒரு காப்பியை குடிக்கணும். அதுக்காக செய்த பாவங்களை அறிந்திருந்த என் தலை மீது உன் திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே. இறையுமே மறந்து நான் பாவம் செய்தேன், உன் இதயத்துக்கு எதிராய் பாவம் செய்தேன். தலை மீது திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் என் இயேசுவே. பிறர் மனம் துன்புறுத்தி நான் பாவம் செய்தேன், உன் இதயத்துக்கு எதிர் பாவம் செய்தேன். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசுனும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், மரியாள் வளர்த்த மைந்தன் இயேசுபிரான் அவதரித்தான். மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. திவானம் சிவக்குதம்மா, அள்ளி மலர் சிரிக்குதம்மா, அண்டவரம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதம்மா. இன்றைக்கு வாழ்வில் ஒளி இல்லைன்னா அல்லாட்ட கேட்கணும்.
அதே போல் பாவம் அறிந்திடம்னா ஏசப்படகனாகுது அந்த இலைக்கு பங்காளனா பாவிக்கு இரட்சகனாம் ஏசியனும் திருமகனா ஏத்திலே வாழ்வேன். இந்து தான் என்ன கிறிஸ்டின் பாட்டு படித்தா என்ன ஏசப்பா என்ன கோச்சுக்கு போகிறா அப்படி கிடையாது. மனசு தான் காரணம். எல்லா சாமியும் கும்பிடணும். ஒரு சாமி கும்பிட்டா அவர் பிஸியாக இருப்பார், வேறு மனுஷனை காக்க ஓடிடுறார். அதனால் ஒரு சாமி ஃப்ரீயாக இருப்பார். அதனால் எல்லா சாமியும் கும்பிட்டா அவர் நம்மளை காப்பாற்றுவார். அதனால் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாம். உலகத்தில் எல்லா சாமியும் கும்பிட்டா அப்படி தான் கும்பிடுவோம். அதுக்கு ஒரு வீடியோ போடுது. உலக சாமியெல்லாம் கும்பிட்டா சண்டை வராது. இந்த மதம் அந்த மதம் அதுக்கு தான். ஏழைக்கு பங்காளனா முள்முடி சுமந்து வந்த உத்தமனே இயேசு ஐயா, நீ என்று உலகத்திலே வேறு தெய்வம் ஏதுமுண்டு. எல்லா தெய்வம் இருக்குது, எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். அதாவது சொல்லுவான் கிறிஸ்டியனு இந்து பேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு சக்தி தான், எல்லாம் ஒரு சக்தி தான். அது அசிங்க அது பேய் பிசாசுன்னா செத்தவன் இருக்கான், அவன் அடிபட்டிருக்கான், அதில் உள்ள சட்டம் அசிங்க சக்தி. சாமி சொற்குலத்தில் மேலேருந்து வரும், கொடை கொடுக்கல. எல்லாம் ஆகாயத்து மேலே தர, கீழே நரகலை, மேலே சொற்குலம், அங்கேருந்து வரும் கொடை கொடுத்து. அதுக்கு பிடிச்ச எல்லாம் பிடிச்சா நம்ம போவோம்ல, நம்ம போனால் பிடிச்சவங்க ஒரு சேரீ பிடிக்கும், எதுவும் பிடிக்கும், மேக்கப் பிடிக்கணும் பண்ணுவோம்லாம். அதை போல் சாமிக்கும் பூ பிடிக்கும், வேப்பலை பிடிக்கும், மாரியம்மைக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும், துணி பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். அழகாக மேக்கப் இருந்தால் பிடிக்கும். கோயிலாக தான் பண்ணி கொட்டு பிடிக்கும். ஒரு சாமிக்கு ஒரு கொட்டு. காளி கொட்டுனா காளியம்மா வருவா, மாறி கொட்டுனா முடியாது. ஏசப்பாவுக்கு கொட்டு மேலெல்லாம் பிடிக்காது. இந்துக்களை பூவெல்லாம் பிடிக்கும். ஏசப்பா அரிசியில் பூ போடுதாங்க, பத்தி சூடம் சாம்பிரான் எல்லா சாமிக்கும் பிடிக்கும். பிடிச்சே கொடுத்தா சாமியார் சொடலையாவுக்கு அவருக்கு சுருட்டு வேணுமா, சுருட்டு குடிக்க வேணுமா, அவர் சுடுகாட்டு நாத்தத்தை போகிறதுக்காக கொடுக்குறாரு. கே பங்காளனா முள்முடி சுமந்து வந்த உத்தமரே ஐயா, நீ இன்றி உலகத்திலே எல்லா சாமியும் ஒன்று தான். பைசியோ.